ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நம்மளோட 8 நாட்கள் முடிகிற டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து ரொம்பவே குறைவான வசூல் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் போய்ட்டுருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து ஒரு காமெடி ஆக்டராக அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணதான் நடிகர் சந்தானம். ஸோ என்ன தான் வந்து காமெடி ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து அந்த ஃபீல்டில் வந்து நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவரோட பீக் டேஸில் வந்து எல்லா திரைப்படத்துலையும் சந்தானம் இருந்தாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு வச்சு சினிமாவில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஆக்டராக நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து சில ரசிகர்கள் நிறைய பிரபலங்கள் வந்து மீண்டும் வந்து காமெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாலுமே வந்து அவர் வந்து ஆக்டராக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன தான் வந்து சில படங்கள் ஹிட் கொடுத்தாலுமே வந்து நிறைய படங்கள் அவருக்கு வந்து தோல்வி தான் கொடுத்துச்சு ஒரு ஆக்டராக. ஸோ ஆர்ஆர் ப்ளஸ் காமெடியில் வந்து அவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இது தில்லுக்கு துட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ், அது இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ என்ன தான் வந்து இந்த 3 திரைப்படங்கள் பிளாக் பஸ்ட் ஆனாலுமே வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் சொதப்பி இருக்குது. ஆனாலுமே வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துக்கு தான் முந்தைய 3 திரைப்படங்களை விட அதிக ஒரு பட்ஜெட், அதிக ஒரு பெரிய கதை அப்படின்ட்டு தான் ப்ரொமோஷனில் சொல்லியிருந்தாலுமே வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து வந்து ரொம்பவே மோசமான விமர்சனம் பெற்றுட்டு இருந்துச்சு. மெயினாக வந்து சந்தானம் காமெடி எங்கேயும் ஒர்க் ஆகலை அப்படின்றதே வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப பெரிய ஒரு மைனஸாக ஏற்பட்டுச்சு. இதனால ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை வந்து காண ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ 8 நாட்கள் வெறும் 16 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. கண்டிப்பாக ரொம்பவே மோசமான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க போட்ட காசு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு